والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم: تموتون كما تعيشون وتبعثون كما تموتون، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பது, அதேபோல் அவன் இறப்பது இரண்டுமே அவனுடைய கையில் இல்லை. நாம் விரும்பியபடி நாம் பிறக்க முடியாது. அப்படி முடியுமேயானால் எந்த ஒரு மனிதனும் மொண்டியாகவோ முடமாகவோ குருடாகவோ செவிடாகவோ ஊனமுற்றவனாகவோ பிறக்க மாட்டான். ஏனென்றால் அவன் தனக்கு அதை விரும்பவும் மாட்டான். எனவே மனிதன் தான் விரும்பியபடி அவன் பிறப்பதில்லை. அதேபோல தான் விரும்பியபடி அவன் இறப்பதும் இல்லை. அவன் ஒன்றை நினைக்கிறான், ஆனால் அவனுடைய மரணம் வேறு வழியாக வருகிறது. நாம் இப்படி மரணிக்க வேண்டும், இத்தனை வருடங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், இந்த வயசிலே இந்த நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்று மனிதன் திட்டமிடுகிறான். ஆனால் நடப்பதில்லை, திடீரென்று இறந்து விடுகிறான். இந்த உலகத்தில் வர்றதுக்கு வழிமுறை உண்டு, வரிசைப்படி வருகிறான். ஆனால் போகிறதுக்கு எந்த வரிசையோ வழிமுறையோ கிடையாது. வரும்போது தகப்பன் முதல்ல வருவான், மகன் பின்னால் தான் வருவான். அண்ணன் முதல்ல வருவான், தம்பி அதுக்கு பின்னால் தான் வருவான். இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வர்றதுக்கு ஒரு முறை உண்டு, ஆனால் போகிறதுக்கு முறை கிடையாது. அப்போ இருக்கவே மகன் போயிடுவான், பேரம்பேத்திகள் போயிடுவாங்க, அண்ணன் இருக்கவே தம்பி இறந்துருவான், அக்கா இருக்கவே தங்கச்சி இறந்துருவான். ஆனால் எனவே மரணிப்பதற்கென்று இங்கிருந்து போகிறதுக்கு எந்த தர்த்தீபையும் வழிமுறையும் அல்லாஹ் வைக்கவில்லை. அவன் நாடியபடி தான் நடக்கும். எனவே மனிதன் தான் விரும்பியபடி பிறப்பதும் இல்லை, தான் விரும்பியபடி இறப்பதும் இல்லை. எனவே ரெண்டுமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்படி தான், அவன் விரும்பியபடி தான் நடக்கிறது. எனவே இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அவன் விரும்பிய வழியில் அது நடக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பம். எனவே நாம் எப்படி வாழுகிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் இருக்கிறது. நான் ஒரு ஹதீஸை வாசித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எப்படி வாழுகின்றீர்களோ அப்படித்தான் நீங்கள் மரணிப்பீர்கள். தமூதூன கமா தஈஷூன். நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்லவர்களாகவே மரணிப்பீர்கள், கெட்டவர்களாக வாழ்ந்தால் கெட்டவர்களாக மரணிப்பீர்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மரணிப்பீர்கள். ஷைத்தானிய சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தால் அதே சிந்தனையோடு மரணிப்பீர்கள். வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மரணம்.
எப்படி மரணித்தீர்களோ அதே போன்று நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். துபஅஸூன கமா தமூத்தூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எப்படி மரணிக்கின்றீர்களோ அப்படியே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நாம் மௌத்தாகும் போது அவ்வளவு தூரம் போக வேண்டாம், சாதாரணமாக நாம் தூங்கும்போது எந்த சிந்தனையில் தூங்குகிறோமோ அதே சிந்தனையில் தான் எழுவோம். ஒரு தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். மனிதன் தூங்கும்போது அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையிலேயே அவன் தூங்கிவிட்டால் காலையில் எழுகின்ற போதும் அந்த சிந்தனையிலே தான் அவன் விழிக்கிறான். அவனுக்கு தெரியுதோ இல்லையோ. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், குழந்தை தாயினுடைய மடியில் பாலை அருந்தி கொண்டே அந்த குழந்தை தூங்கி விடுகிறது என்று வையுங்கள். தாயின் மார்பகத்தை அதை சப்பிக்கொண்டே தூங்குகிற நேரத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், முழிக்கும் போதும் அந்த உதடு அதே போல மார்பகத்தில் பால் குடிப்பதை போன்று அதனுடைய உதடுகள் அசைவதை பார்க்க முடியும். எப்படி தூங்கும்போது அசைந்ததோ அதே போன்று எழுகின்ற நேரத்திலையும் அசைவதை பார்க்கலாம். ஏனென்றால் அதே சிந்தனையிலே படுத்துறங்குகிறது, எழும்போதும் அதே சிந்தனையிலே எழுகிறது. ஆப்ரேஷன் பண்ணும்போது அதற்கு முன்னால் மயக்க மருந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க. மயக்க மருந்து கொடுக்கும்போது தஸ்பீஹை ஓதிட்டே இருக்க 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 மயக்க மருந்து கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஆப்ரேஷன் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மயக்கம் தெளிந்த பிறகு நீங்கள் எழும்போது அதே சிந்தனையில் எழுவீர்கள், அதே தஸ்பீஹோடு எழுவீர்கள், அதே சலாத்து சொல்லிக்கொண்டே எழுவீர்கள். எப்படி நீங்கள் படுக்கின்றீர்களோ அப்படியே நீங்கள் எழுவீர்கள். அதே போலுதான் மௌத்தாகும் போது நீங்கள் எந்த சிந்தனையில் நீங்கள் மௌத்தாகின்றீர்களோ அதே போன்று நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துபஅஸூன் கமா தமூத்தூன். எப்படி மௌத்தாகின்றீர்களோ அதே போன்று எழுப்பப்படுவீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனை எப்படியோ அப்படித்தான் நம்முடைய மரணம். காசு 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 காசுங்கிற சிந்தனையிலேயே பேராசை பிடித்து காலமெல்லாம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் மௌத்தாகும் போதும் அதே சிந்தனையோடு மரணிப்பான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்காது. காசு பணம் என்கிற இதே எண்ணம் அவனுக்கு மேலோங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் 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 என்ற சிந்தனையில் இருந்தால் அவன் எழுகின்ற நேரத்தில் மௌத்தாகும் போதும் சரி அதே சிந்தனையில் இருப்பான். பொதுவாகவே மனிதன் எதை சிந்திக்கின்றானோ அதை அவனுடைய அடுத்த உலகத்திலேயும் அவன் காண்பான். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுக்கு அடுத்து ஒரு சஹீஹான கிரந்தம் உண்டு என்று சொன்னால் அது புகாரி, சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரிக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு ஹதீஸ் கிரந்தம் உண்டு என்று சொன்னால் அது சஹீஹ் முஸ்லிம். முஸ்லிம் ஷரீஃபை இந்த உலகத்திற்கு திரட்டி தந்த மகான் இமாம் முஸ்லிம் அபுல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஸ்லிம் அபுல் ஹஜ்ஜாஜுல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஹதீஸை பற்றி கேட்டார். அவங்களுடைய வேலையே என்னன்னா ஹதீஸு ஹதீஸு ஹதீஸ், எந்த ஹதீஸு சரியான ஹதீஸா, அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா, அந்த ஹதீஸில் வரக்கூடியவங்க யார், அறிவிப்பாளர் யார், அந்த அறிவிப்பாளருடைய பேர் என்ன, அவர் எங்கே பிறந்தார், எங்கே இருந்தார், எப்படி அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், இதே சிந்தனையிலேயே காலமெல்லாம் கழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகான்.
சஹீஹான ஹதீஸ்களை, சரியான நம்பத்தகுந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று திரட்டி சமூகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கித்தாபை எழுதிய அந்த மகான். ஒருத்தர் கேட்டார், இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இதனுடைய தரம் என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பார்த்து சொல்கிறேன். அன்னைக்கெல்லாம் கையில் தான் எழுதுவாங்க, பிரிண்டடெல்லாம் இல்லை. அவங்கவுங்க கையில் எழுதி வச்சதாக இருக்கும். அந்த கையில் எழுதக்கூடிய ஏடுகளும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி நாம் வச்சுருக்கிறோமே அது மாதிரி இருக்காது. நீளமான பேப்பர் சுருட்டி வச்சுருப்பாங்க. எழுதி கையால் எழுதி சுருட்டி வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொன்றா தேடி பார்க்கணும். சரி, நான் பார்த்து சொல்கிறேன்னா ஹதீஸை தேடுறாங்க. இதுக்கு இடையில் பணிப்பெண் வந்து இந்த மாதிரி பேரிச்சம்பழம் ஒரு கூட ஹதியாவாக அன்பளிப்பாக ஒருத்தர் அனுப்பியிருக்கார் உங்களுடைய நண்பர். சரி கொண்டா உள்ள சொன்னாங்க. நல்ல பெரிய பெரிய பழம் வச்சாங்க. இந்த ஹதீஸை தேடிக்கிட்டே அதையும் சாப்பிட்டு, ஹதீஸையும் தேடிட்டு அதையும் சாப்பிட்டு அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸையும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாச்சு. கூடையில் இருக்கக்கூடிய எல்லா பேரிச்சம்பழமும் காலி ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சாப்பிட்டது எவ்வளவுன்னு தெரியல, என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோன்னு தெரியல. காரணம், ஹதீஸிலேயே முங்கி போய்விட்டார்கள். சிந்தனை முழுவதுமே அதிலேயே இருந்தது. சாப்பாட்டின் பக்கம் எதை சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம்ங்கிற சிந்தனை அவருக்கு அறவே இல்லை. இப்படியே தேடி ஹதீஸும் கிடைச்சிருச்சு. சாப்பிட்டதுனால அவர்களுடைய இறைப்பை வெடித்து அதே மௌத்துக்கு காரணமாகி விட்டது. கடைசி வரை, இறுதி மூச்சு வரை ஹதீஸ் என்ற சிந்தனையிலேயே வாழ்ந்தவர்கள் அப்படியே மரணித்தார்கள். இது அவர்களுடைய வரலாற்றிலே பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒன்று. கேட்ட ஹதீஸும் கிடைச்சிருச்சு, தேடன ஹதீஸும் கிடைச்சிருச்சு. அதே சமயத்தில் அவர்களுடைய மௌத்துக்கு இது காரணமாயிருச்சு. அவங்க பேராசை பிடிச்சி இதை சாப்பிடணும்டெல்லாம் சாப்பிடலை. எந்த நிலையில் இருக்கிறோம், என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒருமுகமான சிந்தனை இதிலேயே கவனம் செலுத்தும் போது மறுபக்கம் கவனம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி ஆனந்தான் அவர்களுடைய மரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஹதீஸ்களிலேயே காலமெல்லாம் கழித்தவர்கள், குர்ஆனிலேயே காலமெல்லாம் கழித்தவர்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் கடைசியாக அப்படியே மரணித்திருக்கிறார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி வாழுகின்றீர்களோ அப்படித்தான் உங்களுடைய மரணம் இருக்கும் என்று. இதே போன்று ஒரு மகான் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய நெருக்கமான மாணவர், ரொம்ப நெருக்கமான மாணவர். ஆரம்பத்தில் தந்தை இழந்துட்டார். அவங்க அம்மா துணி துவைக்கிற ஒரு வண்ணான்ட்ட கூலிக்கு போய் சேர்த்து விட்டாங்க. அப்போ வண்ணானுங்கள்லாம் துவைக்கிற இடத்துல ஒவ்வொரு நாளும் போகணும், அங்கே போய் துணி துவைச்சி கொடுக்கணும். அவன் ஒரு கூலி கொடுப்பான், அந்த கூலியை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கணும். அன்னைக்கு உள்ள செலவினங்களுக்கு அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. தந்தை இல்லை, அனாதை. இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீடு, அவர்களுடைய இடம் எல்லாம் அதே தெருவில் தான் இருக்குது. அவங்க அந்த வழியாக தான் போவாங்க. போகும்போது ஒரு பையனை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறார். அவர் ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சபைக்கு வருகிறார். முகத்தை பார்த்தவுடனே அகத்தை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. ஃபிராசத் என்று சொல்லப்படும். இவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஆற்றல் அவங்களுடைய கல்பில் இருந்துச்சு. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க,
மஜ்லிஸுக்கு வந்தாங்க. வந்துட்டு போனாங்க. அவங்க அம்மா, எங்கடா போயிட்டு வந்த, இன்னைக்கு கூலி எங்கே? அம்மா இப்படி போனேன் வந்தேன். ஏண்டா உங்கள் அத்தாவும் இல்லை, யாரும் இல்லை, நமக்கு யார் இருக்கிறா, நீ ஒருத்தன் தான் இருக்கிற, நீ ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா தான் ஏதாவது பொழப்பு நடத்த முடியும், ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம், இந்த மாதிரி நீ போய் அங்கே போய் உட்காந்துட்டு வர்றிய நீ அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுவும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரிய வந்துச்சு. இன்னொரு நாள் எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோம்னு மஜ்லிஸில், இல்மனுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. தெரியாமல் ஒளிஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, ஒரு பையில் நிறைய காசு பணங்களை எல்லாம் போட்டு, இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்துரு, இது தீர்ந்ததுக்கு பின்னால் என்கிட்ட வந்து கேட்கணும் சொல்லி அனுப்புனாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது ஒரு புதுசல்ல, அவங்க வாரி வாரி கொடுக்கக்கூடியவங்க, தன்னுடைய செல்வத்தை வைத்து ஆகிரத்தை சம்பாதித்தவர்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் முதல் லிஸ்ட்டில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இருப்பாங்க. கூஃபாவில் இருக்கக்கூடிய 1200 குடும்பங்களுக்கு முழு பொறுப்பை ஏற்றவர்கள். 1200 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு நாம் தயார் இல்லை. நம்ம பொழப்பே நாரிட்டு கிடக்குது, இனி அடுத்தவங்களுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ற சிந்தனை நம்முடைய சிந்தனை. எத்தனை பேர் ஏழைகள், விதவைகள், அனாதைகள், நலிவுற்றவர்கள் எல்லாருக்கும் லிஸ்ட்டு கையில் இருக்கும். ஈதுக்கு கொஞ்சம் முன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் 4 ஜோடி 5 ஜோடி, அன்றைக்கெல்லாம் 5 பேர் 10 பேருன்னு மக்களை பெக்கக்கூடிய காலம். ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ட்ரெஸ்ஸு தைக்கப்பட்டு நேரடி அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. எல்லாருடைய வீட்டிலையும் துணி மட்டுமல்ல, செலவினங்கள் 1200 குடும்பங்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் காசு கொடுக்கறதுல அவங்களுக்கு பெரிய விஷயமே அல்ல. நிறைய ஒரு பையில் திர்ஹம் தினார்லாம் போட்டு கையில் கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடு, இது தீர்ந்ததுக்கு பின்னால் எனக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை யாருக்கவே தீர்ந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொன்னாங்க, நீ வந்து தீனுடைய இல்மை படிச்சுக்கப்பா, நல்ல ஆலிமாக ஆயிக்க, இன்ஷா அல்லாஹ் நீ பிற்காலத்தில் ஃபாலுதா, அதே போல் பாதாம் அல்வா இதெல்லாம் நீ சாப்பிடுவ அப்படின்னு குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருக்கான், ஆர்வம் ஊட்டி. அதே போன்று வந்தார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் மௌத்துக்கும் போக மாட்டாங்க, எதுக்குமே போக மாட்டாங்க. கூஃபாவில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய மஜ்லிஸில் அவங்க உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் உலகமே தெரியாது அவங்களுக்கு. இப்படியே ஓதி ஆலிம் பட்டம் பெற்று உயர்ந்த அந்தஸ்திற்கு வந்து ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய ஒரு காலம், அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், அந்த ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பொறுப்பு அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. காதியுல் குலாத் என்ற ஒரு பதவி சஹாபாக்களுக்கு பின்னால் தாபீன்களுடைய காலத்தில் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு மட்டும்தான் இந்த பதவி கிடைத்தது. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய காலம், கலீஃபா மன்சூருக்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் அவரிடத்தில் பலமுறை கேட்டு அந்த பொறுப்பில் அவர்களை அமர வைத்தவர்கள். இவங்களுக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்னா, சிக்கலான பிரச்சனைகளுக்கு டக்குன்னு தீர்வு சொல்லுவாங்க. ஒருத்தர் தலாக்கு விட்டார், அது ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்றே சொல்லப்படுகிறது. எப்படி தலாக்கு விட்டார்? இன்னைக்கு காலை பொழுது விடியறதுக்குள்ள நீ என்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட ஏரியாவிலிருந்து வெளியே போகாவிட்டால்
என்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களிலிருந்து நீ வெளியேறிவிட வேண்டும் இன்னைக்கு ஃபஜ்ருக்குள்ள. அப்படி வெளியேறல நீ தலாக் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ இங்கிருந்து வெளியேறணும். ஈராக்கை கடந்து, கூஃபாவிலிருந்து ஈராக்கு, அதெல்லாம் பல இடங்களை கடந்து, பல ஊர்களை எல்லாம் கடந்து போக முடியுமா? வாகன வசதி இருக்குதா? ஃப்ளைட் இருந்துச்சா? அந்த காலத்தில் போகிறக்கு வழி இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. பல இடங்களில் ஆலோசனைகள் கேட்கப்பட்டுச்சு. என்ன ஃபத்வான்னு சொல்லி முஃப்திகள்ட்ட எல்லாம் போய் கேட்டாங்க. சரியான ஃபத்வாவை யாருமே கொடுக்கல. ஏன்? இந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும், அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களிலிருந்து வெளியில் போயிடணும், இல்லைன்னா தலாக் ஆயிடுவான். கடைசியாக இவங்க தான் ஒரு பதில் சொன்னாங்க, எங்கேயும் போவேனா மஸ்ஜிதில் போய் உட்கார்ந்துரு என்று சொன்னார்கள். ஏன் காரணம் சொன்னார்கள்? அன்னல் மசாஜித லில்லாஹ், சூரத்துல் ஜின்னில் 28வது ஜுஸூல இது இடம்பெற்றிருக்கிறது. இது 29வது ஜுஸூல சூரத்துல் ஜின்னில் வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜித்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, எந்த அரசருக்கும் சொந்தமில்லை, எந்த அதிகாரிக்கும் சொந்தமில்லை, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அவனுடைய சொத்து, அதில் யாருக்கும் உரிமை கொண்டாட உரிமை கிடையாது, அல்லாஹ்வுடைய சொத்து. எனவே பள்ளிவாசலுக்குள்ளே போயிரு, அவனுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தில் நீ இருக்கிறாய். எனவே அப்பாற்பட்ட இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் உனக்கு தலாக் இல்லைன்னா தலாக் ஆகி போயிடும். இப்போ இந்த சட்டத்தை அங்கே சொன்னவர்கள் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை கண்டு வியந்து விட்டார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அப்புறம் தான் அவங்களுக்கு காதியுல் குதாத்துங்கிற சீஃப் ஜஸ்டிஸ் பதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹதீஸ்களிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய விற்பனர், ஃபிக்ஹ் விற்பனர். அவர்கள் காலமெல்லாம் இதிலேயே கிடந்தாங்க. கடைசி நேரத்திலையும் பாருங்கள், அவருடைய மாணவர்கள் முஹம்மது பின் ஜியாத் என்று ஒருத்தர் இருக்கிறார், ஷேக் இப்ராஹிம் அல் ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க அவங்கள்ட்ட, நீங்கள் அவங்கள்ட்ட அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மசாலா கேட்குறாங்க. மினாவில் கல் எறியும் போது வாகனத்தில் இருந்துகிட்டே கல் எறிகிறது நல்லதா அல்லது நடந்துக்கிட்டே கல் எறிகிறதா? இன்றைக்குள்ள சூழ்நிலை வேறு. இன்றைக்கெல்லாம் வாகனங்களை கொண்டு போக முடியாது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை சாதாரண மண்வெளி, மண் தரை, ஒரே ஒரு தூண் மட்டும் இருக்கும். அதை பார்த்து கல் அடிக்க வேண்டும். குதிரையிலே ஒட்டகையிலே வருகின்றவர்கள் ஒட்டகையில் இருந்தவாறே அடிக்கணுமா, குதிரையில் இருந்தவாறே அடிக்கணுமா, அல்லது கீழே இறங்கி அடிக்கணுமா? நடந்துக்கிட்டே. இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா இன்னும் வேற என்ன, பறந்துக்கிட்டு அடிக்க முடியும் எப்படின்னு கேட்டாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, குல்லு ரம்யின் பாதஹு ரம்யுன். கல் எரிஞ்சதுக்கு பின்னால் இன்னொரு கல் எரிய வேண்டியது இருந்தால் ஃபஹுவ மாஷியன் அஃதலு, நடந்த நிலையில் கல் எறிய வேண்டும், அதுதான் சிறந்தது. குல்லு ரம்யின் லைஸ பஅதஹு ரம்யுன் ராகிபன் அஃதலு. எந்த கல்லை எரிந்ததற்கு பின்னால் இன்னொரு கல்லை எரிய வேண்டிய அவசியம் இல்லை, இது கடைசியாக எரியப்படுகிற கல் என்றிருந்தால் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துக்குங்க, அடுத்து பயணம் இருக்கிறது, வாகனம் ரெடி, நீங்கள் கல்லை எரிஞ்சிட்டு உடனே வாகனத்திலிருந்து அங்கே புறப்பட்டு போங்க. இந்த சட்டத்தை சொன்னார்கள். முதல் கல்லா கடைசி கல்லா இதை முடிவு பண்ணுங்க. இதுக்கு பின்னால் இன்னொரு கல் எரிய வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னால் நடந்து கொண்டே எரியுங்கள். இனி கல் எறிய வேண்டிய அவசியம் இல்லை, கடைசி கல் இதுதான் என்றிருந்தால் வாகனத்தில் எரியுங்கள். இந்த சட்டத்தை கேட்டு தெளிவு பெற்றதற்கு பிறகு அவருடைய மாணவர் ஹசன் இப்னு ஜியாத் அல்லது இப்ராஹிம் அல் ஜர்ராஹ்
அவங்க வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துட்டு வாசப்படியிலிருந்து காலை கீழே எடுத்து வைக்கிறாங்க. திடீரென்று அழுகுரல் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் சட்டம் சொன்ன அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகிவிட்டார்கள். எந்த நேரத்தில் மௌத்தாகி இருக்கிறார்கள்? ஃபிக்ஹினுடைய சட்டத்திலேயே காலமெல்லாம் முங்கி கிடந்த ஒரு மகான், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்து கொண்டே இருந்த ஒரு மகான், ஆய்வுத்திறன் படைத்த ஒரு காதியுல் குலாத், அதே சிந்தனையில் இருந்தால் கடைசி மூச்சு வரை இதே சிந்தனையிலிருந்து கடைசியில் மூத்தாயிட்டார். ஏன் சொல்லுகிறோம்? நீங்கள் எப்படி இந்த சிந்தனையில் வாழுகின்றீர்களோ அதே சிந்தனையில் நீங்கள் மரணிப்பீர்கள். அல்லாஹ் 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 என்ற சிந்தனையிலேயே வாழுகின்றவன், அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையிலேயே வியாபாரம் செய்கின்றவன், அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையிலேயே குடும்பம் நடத்துகின்றவன், அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையிலேயே தொழிலகங்களிலே தொழில் செய்கின்றவன், உத்தியோகம் செய்கின்றவன், அந்த சிந்தனையிலே வாழுகிற போது அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு அவன் மரணிப்பான். எப்படி வாழுகின்றீர்களோ அப்படித்தான் நீங்கள் மரணிப்பீர்கள். அது அவங்களும் கேட்டு வச்ச துவாக்கள். இது ஒரு சாதாரண பாக்கியம் அல்ல, பெரிய பாக்கியம். இமாம் ஷம்சுத்தீன் ذهبி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண ஆள் அல்ல. 6 லட்சம் பேர், 6 லட்சம் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய ரெக்கார்டுகளை, இறப்பு, அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் பதிவு செய்து எழுதி தீர்த்த ஒரு மகான். 6 லட்சம் பேருடைய வரலாறு தெரியும். நம்மளில் சில பேருக்கு உங்கள் தாத்தா வயசு என்னான்னு கேட்டால் தெரியாது. உங்கள் அத்தா எப்போ மௌத்தானார்னு சொன்னாங்க, டெத்து ஆனது டேட்டு தெரியாது சில பேர்த்துக்கு. அப்போ அத்தாவே நிலைமை எப்படின்னு சொன்னால் தாத்தாவுடைய ராதா நானா நன்னிகள் இவங்களை பற்றியும் எப்படி தெரியும்? அவங்க இறப்பு பிறப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் 6 லட்சம் அறிவிப்பாளர்கள், ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய எல்லா ரெக்கார்டுகளையும் பதிவு செய்து வைத்த ஒரு மகான் ஷம்சுத்தீன் ذهبி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 3 லட்சம் ஹதீஸுகளை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர்? 1 லட்சம் ஹதீஸுகளை அதனுடைய வழித்தடங்களோடு மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர்? எல்லாருக்கும் தனித்தனி லிஸ்ட்டு. தத்கிரத்துல் ஹுஃபால் ஒரு பெரிய கிரந்தம். ஹாஃபிதுல் ஹதீஸுகள், குர்ஆனுக்கு ஹாஃபிஸாக்கள் இருக்கிற மாதிரி அதே போல் ஹதீஸுகளுக்கும் ஹாஃபிஸ்கள் இருந்தாங்க. அந்த ஹாஃபிஸ்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு திரட்டு தத்கிரத்துல் ஹுஃபால். அது இவங்க எழுதினதான், இமாம் ذهبி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி ஹதீஸிலேயே காலமெல்லாம் இருந்தவர்கள், தங்களுடைய கடைசி முடிவும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். அல்லாஹ் ஒரு தௌஃபீக்கு கொடுத்தான் பாருங்க. அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் ஹதீஸ் வாசிக்கிறாங்க. ஈமானை பற்றி உள்ள ஹதீஸ் வாசிட்டே போகிறாங்க. எல்லாரும் ஹதீஸை வாசித்து கடைசியில் அபூ ஹுரைராவில் போய் நிற்கிறாங்க. இவர் அறிவித்தார், இவர் அறிவித்தார், இவருக்கு இவர் அறிவித்தார், இவருக்கு இவர் அறிவித்தார், கடைசியாக அபூ ஹுரைரா அறிவித்தார்கள். அங்கே போய் நிற்குது. இமாம் ஷம்சுத்தீன் ذهبி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சனதை, தன்னுடைய வழித்தடத்தை, தன்னுடைய ஷேகுமார்களை எனக்கு இவர் அறிவித்தார், எனக்கு இவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், இப்படியே போய் போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என்ற ஹதீஸ் வாசிக்க வேண்டும். இதில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் ஹதீஸை வாசித்தார்கள்.
இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸை பற்றி உள்ள விளக்கத்தை எப்படி கேட்கறது பயம். உஸ்தாதுக்கு முன்னால் ஏதாவது நினச்சிருவாங்களோங்கிற பயம். ஆகையினால் கேட்கறதுக்கு பயந்துட்டாங்க. ஆனால் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஹதீஸை பற்றித்தான் நீங்கள் விளக்கம் கேட்கின்றீர்கள், நான் சொல்லுகின்றேன் என்று விளக்கம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை சனதோடு வாசிக்கிறார்கள். மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்லலை. லா இலாஹா இல்லல்லான்னு சொன்ன உடனே மௌத்தானாங்க. மௌத்தாகலை, அடுத்த வார்த்தை செயல் ரீதியாக தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் போயிட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் யாருடைய கலாமுடைய கடைசியாக இருக்குதோ என்ற வார்த்தையை சொன்னாங்க, அதுக்கு பின்னால் மூச்சு நின்றுச்சு, மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா என்பது வார்த்தையால் அல்ல, செயல் ரீதியாக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விட்டார். சொர்க்கத்திற்கு போனார்கள். வாழ்நாளிலே இதே சிந்தனையில் இருந்தவர்கள் கடைசி மூச்சு வரை ஹதீஸை அறிவித்து கொண்டே போனார்கள். இவர்களுக்கு ஹய்யத்துல் வாதி என்று சொல்லுவார்கள். ஹய்யத்துல் வாதின்னு சொன்னால் ஒரு வாதிங்கிறது ஒரு ஓடை, நீரோடை அல்லது ஒரு திறந்த வெளி. அதில் ஹய்யத்துன்னு சொன்னால் ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு எல்லாரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாம்பு என்ற ஒரு பட்டம் இவர்களுக்கு இருந்தது. அதாவது இந்த ஹதீஸு கலையில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்திருந்த ஒரு மகான். ஹதீஸுக்கென்றே காலமெல்லாம் ஈடுபட்டார்கள், உழைத்தார்கள், அதிலேயே இருந்தார்கள், அதே சிந்தனையில் இருந்தார்கள், அதே சிந்தனையிலே மௌத்தாகிவிட்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தமூதூன கமா தஈஷூன், எப்படி வாழுகின்றீர்களோ அப்படித்தான் நீங்கள் மரணிப்பீர்கள். ஆயிஷா பின்த் இம்ரான் என்று நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு குரான் தான். அவங்க வாழ்நாளில் 1560 குரான் கத்தம் முடிச்சிருக்காங்க. 1560. அவங்களுடைய ஆசையும் அப்படித்தான், காலமெல்லாம் குரான்லேயே இருக்கும். அழகாக ஓதுவாங்க, தஜ்வீதோடு ஓதுவாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய துவாவும் அப்படித்தான் இருந்தது. கடைசியாக அல்லாஹ் ஒரு மரணத்தை மௌத்தி அவர்களுக்கு தந்தான். தொழுகையில் இருக்கிற போது இன்ன வலியி அல்லாஹுல்லதி நஸ்ஸலல் கிதாப வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன வலியி என்னுடைய நேசன், அல்லாஹுல்லதி நஸ்ஸலல் கிதாப் இந்த குர்ஆனை இறக்கி வைத்து அல்லாஹ் தான் என்னுடைய நேசன், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன் அந்த அல்லாஹ் சாலிஹான ஆண் பெண் அனைவருக்கும் பொறுப்பேற்று கொள்ளுவான் என்ற ஒரு வார்த்தை அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வரை அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்ற கருத்தை தாங்கிய இந்த ஆயத்தை வாசித்து கொண்டிருக்கிற போது தொழுகையிலேயே மௌத்தானார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த சிந்தனையில் வாழ்ந்தார்களோ அந்த சிந்தனையிலேயே மரணித்தார்கள். இப்படி நிறைய பேரை கொண்டு வர முடியும், நிறைய பேரை கொண்டு வந்து ஒரு பட்டியலை இருக்கிறது. வாழ்நாள் சாதனையாளர்கள் என்று தீனுடைய மைதானத்திலே யாரெல்லாம் உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ அவர்கள் அதே வழியிலே மரணித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் காசு 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 காசு, இரவும் பகலும் இதே சிந்தனை. படுத்துறங்குகிற போதும் காசை பற்றிய சிந்தனை, எழுகின்ற போதும் காசை பற்றிய சிந்தனை, பேராசையோடு உலகத்தையே அள்ளி வைத்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில் மனிதன் வாழுகிற போது
கடைசியிலே அவனுக்கு கலிமாவை சொல்லுவதற்கு நாவு உதவி செய்யுமா என்பது சந்தேகம். கலிமாவை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் மௌத்தாக வேண்டி வரும். ஏன்? சிந்தனையெல்லாம் இப்படித்தான், காசு 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 காசு. இன்றைக்கு ஆபாசங்கள் என்ற சிந்தனையில் மனிதன் வாழுகிறான். சொல்லிலே ஆபாசம், செயல்களிலே ஆபாசம், கேட்பது பேசுவது எல்லாமே ஆபாசங்கள் நிறைந்த, ஆபாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதே சிந்தனையிலேயே வாழுகின்றவன் அதே சிந்தனையிலேயே மரணிப்பான். தமூதூன கமா தஈஷூன், எப்படி வாடுகின்றீர்களோ அப்படித்தான் நீங்கள் மரணிப்பீர்கள். சினிமா மோகம், யாரை பற்றி தெரியலன்னு சொன்னாலும் நடிகர் நடிகைகளை பற்றி ரொம்ப துல்லியமாக ரெக்கார்டுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதே சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள். எவனாவது ஒரு நடிகனுக்கோ நடிகைக்கோ ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு விட்டால் இங்கே வீட்டில் உட்கார்ந்து அழுகிறானே, அப்படிப்பட்ட முஸ்லிம்கள். சிந்தனை முழுவதும் ஆபாசத்தில் கழிகிறது. மௌத்தாகும் போது அதே சிந்தனை தான் இருக்குமே தவிர அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை இருக்காது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய மரணம். சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிறப்பது நம்முடைய கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நாம் பிறந்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய விருப்பப்படியே நாம் புறப்பட்டு செல்ல இருக்கின்றோம். இதற்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலமும் அல்லாஹ்வுடைய விருப்பப்படியே வாழ வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய இலக்கணம். அவன் பிறக்க செய்தான், அனுப்பிச்சுட்டான், அவன் வேலை முடிஞ்சிருச்சு. இனி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவனை கழட்டி விட்டுட்டு நாம் நம்முடைய சுதந்திரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் பிடி ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான். அவனுடைய பிடி கடுமையானது, அவன் பிடித்து கொள்ளுவான் என்ற சிந்தனை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பத்துஷ ரப்பிகல் ஷதீத், ரப்பனுடைய பிடி ரொம்ப கடினமானது, விடமாட்டான். கதறி துடித்தாலும் அல்லாஹ் விடமாட்டான். எனவே சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, ரசூலை பற்றிய சிந்தனை, தீனுடைய சிந்தனை மனிதனிடத்தில் காலமெல்லாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் மரணிப்பான். நீ எப்படி மரணிக்கிறாயோ அப்படித்தான் மீண்டும் எழுப்பப்படுவாய். நீ மரணிக்கிற போது அல்லாஹ்வுடைய சிந்தனையில் மரணித்திருக்கிறாயா? முன்கர் நக்கீர் வந்தாலும் உனக்கு கவலையே இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் உன்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நீ அல்லாஹ் ரசூலுடைய ஆள், அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையோடு நீ மரணித்திருக்கிறாய். உனக்கு கேள்வி கணக்கு லேசாக இருக்கும், எதுவுமே கஷ்டமாக இருக்காது. மௌகஃபிலே கொண்டு போய் நிறுத்தினால், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற இடத்திலே, விசாரணை செய்யப்படுகின்ற இடத்திலே நிறுத்தினாலும் உனக்கு கவலை இல்லை. ஆனால் அது கஷ்டம்தான். மன் நூகிஷ உذிப, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்களோ அவர்களுக்கு அதாபு ஏற்படும், வேதனை ஏற்படும். இந்த ஹதீஸை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, யாருடைய அமல் நாம வலது கையில் கொடுக்கப்படுதோ அவங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறானே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, ரெண்டுக்கு இடையில் முரண்பாடு தெரியுதே என்று ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, மன் நூகிஷ உذிபங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, நீ கேட்கக்கூடிய விஷயம் உள்ளதுதான். ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அந்த அமல் நாமாவை கையில் கொடுக்குற போது அது லேசு தான், இடது கையில் கொடுத்துட்டா அது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் வலது கையில் கிடைச்சதோ இடது கையில் கிடைச்சதோ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்குண்டு அல்லாஹ் கூப்பிட்டான்னா அதை விட கேவலம் வேறு எதுவும் இருக்காது.
இது என்ன மன்னூக்கி உத்திபங்கிறது? நம்மளை ஒருத்தன் போலீஸோ அல்லது இமிக்ரேஷனில், அதாவது ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டுருக்குறோம், நாம் ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கோம், அதிகாரிகள் நம்ம பேக்கை செக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சாதாரண செக்கிங்குன்னு ஒன்று இருக்கும். அது முடிஞ்சதுக்கு பிறகு இவன் ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கிறான், தில்லுமுள்ளு பண்ணுறான், திருடன், இந்த மாதிரியான சந்தேகம் அவனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ரீசெக் பண்ணுறதுக்காக வேண்டி பெரிய அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் அவன் நிறுத்தி விசாரிக்கப்படுகிற போது உண்மையிலேயே குற்றவாளியாக இருப்பான் என்று சொன்னால் கைகாலெல்லாம் நடுங்கி போயிடும். ஏன்? விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு கண்ணியமான ஒருத்தன், எப்போவுமே எந்த போலீஸ் கேஸ்லேயும் அகப்படாத ஒருத்தன், திடீர்னு போலீஸு கூப்பிட்டு விசாரித்தாலே அது கேவலம் தான் அவனுக்கு. எப்போவுமே டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் போகிறவங்க தான் நம்ம. திடீர்னு 4 பேர்த்துக்கு முன்னால் போலீஸு கூப்பிட்டு விசாரிக்கிறான்டால அது கேவலமாக இல்லையா? அதே போல தான் மன்னூக்கிஷ உத்திப, அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா கேள்வி கணக்கு கேட்கிற நேரத்தில் யாரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு வேதனை ஏற்படும். ஆனால் இங்கே லேசான முறையில் கடந்து செல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாமே லேசாகும். மீசானும் லேசாகும், சிராத்துல் முஸ்தகீம் லேசாகும், சொர்க்கத்தில் போவதும் லேசாகும். லேசு மட்டுமல்ல, வரவேற்போடு உள்ளே போவார். அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையிலே வரக்கூடியவன். வசீகல்லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா, சொர்க்க வாசலுக்கு வருவார்கள். வரும்போது வஃபுதிஹத், இங்கே பாருங்கள், நரகத்தை பற்றி சொல்லும்போது வந்தால் கதவு திறக்கப்படும் இருக்குது. இதான் ஜாஊஹா ஃபுதிஹத், வந்தால் கதவு திறக்கப்படும், சொர்க்க கதவு, நரகத்தினுடைய கதவு. கெட்டவர்கள் வருகிற போது நரகத்தினுடைய கதவு வரும்போது திறக்கப்படும். ஆனால் நல்லவர்கள் முத்தகீன்கள் வருகிற போது, அவர்கள் வருகிற போதே வஃபுதிஹத், வாவ் இருக்குதே, இந்த அர்த்தத்தை கொடுக்குது. அதனுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் வாருங்கள் வாருங்கள், சலாமுன் அலைக்கும் தீபத்துன் ஃபதுகுலுஹா ஹாலிதீன், நிரந்தரமாக சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். இங்கே உலகத்தில் அவர்களுடைய காரியம் அல்லாஹ் அல்லாஹ் என்றிருந்தால் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மஹ்ஷருடைய வாழ்க்கை, மீசானு, சிராத்துல் முஸ்தகீம், அதே போல் சொர்க்கம், எல்லா கண்டங்களையும் கடந்து 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 அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சந்தோஷமான இடத்திற்கு அவன் போவான். எப்படி நீ வாழுகிறாயோ அப்படித்தான். துன்யாவிலேயே கடந்து காசு பணங்களை சேர்க்க வேண்டும். ஹலாலா இருந்தா என்ன, ஹராமா இருந்தா என்ன, எவன் கொடுத்தா என்ன, வட்டி வாங்கினா என்ன, எதா இருந்தா என்ன, ஜினா ஃபனா குழப்பம் எதுவாக இருந்தாலும் சரி காசு பணம் வேணும், அவ்வளோதான். காசு வேணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கி போடணும், பேங்க் பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகணும் என்று காலமெல்லாம் காசு என்ற பேராசையோடு வாடுகின்றவன் சாகும் போதும் அதே சிந்தனையில் சாகுவான். கபருடைய வாழ்க்கையும் கஷ்டமாகும், அடுத்தடுத்த எல்லா உலகமும் கஷ்டமாக ஆகும். நரகத்திலே கொண்டு போய் அவனை நுழைத்துகிற நேரத்திலே உள்ள போய் சாகுடா என்று மலக்குகள் தரதரவென்று இழுத்து கொண்டு சென்று அவனை வெகு தூரத்தில் இருந்து தூக்கி எறியப்படுகிற நேரத்தில் அவன் தாங்கிக் கொள்ள முடியாது, அலறுவான், துடிப்பான். யாரும் இரக்கத்திற்கு கூட பக்கத்தில் யாரும் வரமாட்டார்கள். இந்த நிலை இங்கே உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையை பொறுத்துத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய மரணம் இருக்கும். உங்களுடைய மரணம் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டதனுடைய காரணம், உலகத்தில் வாழுகிற காலத்தில் நாம் முஸ்தரீஹாக இருக்க வேண்டும். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை முஸ்தரீஹ் ஒன்று, முஸ்தராஹ் ஒன்று. முஸ்தரீஹ் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் நம்மால் நமக்கு ராஹத்து, நம்ம மூத்தாயிட்டோம், அதாபை விட்டும் ராஹத்து கிடைத்து விட்டது, இந்த துன்யாவுடைய ஃபித்னாக்களிலிருந்து ராஹத்து கிடைத்து விட்டது, பெண்களுடைய குழப்பத்திலிருந்து ராஹத்து கிடைத்து விட்டது,
எனவே ஓய்வை நோக்கி செல்லக்கூடியவன், மனதிலே ஒரு ஆனந்தத்தோடு அமைதியோடு மரணத்தை ஏற்றுக்கொண்டு செல்லுகிறவன், இவன் முஸ்தரீ. இப்படித்தான் இருக்க வேண்டும். முஸ்தரா என்று சொன்னால் அவனால் மற்றவர்கள் ராகத்து பெறுவார்கள். அல்லாஹ் தொலைஞ்சானா, இவன் தொலைஞ்சா போதும், எல்லா வகையான சுகமும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும். தொலையிட்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, மற்றவர்களுக்கு ராகத்து கிடைக்கும். இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோமே, எல்லாம் என்ன சொல்கிறான், சரியாவலையா, நெதன்யாகுவா செத்துட்டானா, அல்ஹம்துலில்லாஹ். அவன் செத்தான்னா எல்லாத்துக்கும் உயிர் கிடைச்ச மாதிரி ஆயிடும், எல்லாத்துக்கும் ராகத்து கிடைச்ச மாதிரி ஆயிரும். நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அவன் போனால் எனக்கு ராகத்து, அவன் போனால் இந்த சமூகத்துக்கு சுதந்திரம் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம். அது மாதிரி முஸ்தராஹுன் என்று சொன்னால் அவனால் மற்றவர்களுக்கு ராகத்து கிடைக்கும். போயிட்டானா அல்ஹம்துலில்லாஹ், ராகத் ஆயிடுச்சு, அவனால் எங்களுக்கு ராகத். இந்த நிலையில் வாழாதீர்கள். அடுத்தவர்கள் உங்களை பார்த்து தொலையட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு முஸ்தராஹாக நீங்கள் இருக்காதீர்கள். முஸ்தரீஹாக நீங்கள் ஆனந்தத்தோடு அமைதியோடு எல்லோருக்கும் சுகத்தை அளித்துவிட்டு நீங்களும் சுகம் பெறுவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு நீங்கள் செல்லக்கூடிய முஸ்தரீஹாக நீங்கள் வாழ வேண்டும். எனவே தான் நம்முடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கையை நாம் ஒரு முறைப்படி அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக. நம்முடைய பிறப்பு எப்படி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ, அதேபோல் நம்முடைய இறப்பு எப்படி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ, அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ, அதே போல் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் இருக்கிறதே, அந்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தருவானாக. ரப்பனா தகப்பல் துஆனா وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.